Hello dear 10th standard students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா செகண்ட் மிட்டம் டெஸ்ட் உங்களுக்கு அடுத்து நடக்க போற எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் பத்தி ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குவார்டர்லி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே இன்னைக்கு உங்களுக்கான அந்த ஆன்சர் ஷீட்ஸ் கரெக்டட் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணது மூலமாக உங்களுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுதா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் நீங்கள் கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த மார்க் கூட எடுக்க முடியாமல் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஓகே. இப்போது அதில் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் கவலையே படாதீங்க. இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. கண்டிப்பா அதுக்குள்ள உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்க மேல நம்பிக்கை வச்சு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டைமை நீங்க நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். கடைசி வரைக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நமக்கு அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மிட்டம் டெஸ்ட் வந்து நவம்பர் மந்த் நடக்கும்பா. இந்த நவம்பர் மந்த்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இந்த எக்ஸாமை அவங்க கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து உங்களுக்கு டிசம்பர் 10 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸாவது டைம் இருக்கணுமேன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா நவம்பர் 10ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நவம்பர் 4ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் அந்த மாதிரி நடத்துவாங்க. காலையில் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்து மதியம் நடத்தலாம், இல்லைன்னா முந்தின நாள் மதியம் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்து மறுநாள் காலையில் நடத்தலாம். ஸோ அந்த மாதிரி நடத்துவாங்க. நவம்பர் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம்ஸ் நடக்கும். சரியா? காலையில் ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம், அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி 50 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. சப்போஸ் சயின்ஸ் எக்ஸாமாக இருந்ததுன்னா 75 நடக்கும், அது இல்லைன்னா 50 மார்க்ஸ்க்கு நடத்துவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். இது காமன் எக்ஸாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் கிடையாது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரு டைம் டேபிள் கொடுப்பாங்க. அதே போல் அந்த 4-5 டிஸ்ட்ரிக்ட்குள்ள ஒரே காமன் கொஸ்டினாக நடத்துவாங்க. இதுதான் எப்பவுமே நடக்கக்கூடிய மெத்தடு. இந்த வருஷமும் உங்களுக்கு அப்படிதான் நடக்க போகுது. சரியா? ஸோ தமிழ்நாடு முழுக்க எல்லாம் ஒரே எக்ஸாமாக இருக்காது. இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு அர்ஜென்ட் நியூஸ் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரியா? ஓகே. இப்போ போர்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இயல் 6 வரைக்கும் நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு இயல் 7ம் 8ம் இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இருக்கும். அதே போல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வரைக்கும் நீங்கள் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு எழுதியிருப்பீங்க. யூனிட் 5, 6 ஃபுல். யூனிட் 5ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி, யூனிட் 6ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி ஃபுல். சரியா? இந்த மேத்ஸ் லாஸ்டா சொல்றேன். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே தான் வரும். பிசிக்ஸ்ல 5ம் 6ம், கெமிஸ்ட்ரியில 10ம் 11ம், பயாலஜில 19, 20, 21, சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் இந்த 22 வைக்கிறாங்க. மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 21 வரைக்கும் தான் இருக்குது. பட் நம்ம 22 சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் மாறும்னு சொல்ல முடியாது இல்லையா, அதுக்காக. அதே போல சோசியல்ல பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில 6, 7, 8, ஜியாகிரபில 6, 7, எக்கனாமிக்ஸ்ல 4, 5, சிவிக்ஸ்ல 4, 5. இது சோசியலுடையது போர்ஷன். மேத்ஸ்ல மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், பார்த்துக்கோங்க. சாப்டர் 3ல எக்ஸாம்பிள் 3.51ல இருந்து 3.73 வரைக்கும் உள்ள எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸசைஸ் 3.16ல இருந்து 3.19 வரைக்கும். சரியா? இதுக்கு முந்தின போர்ஷன் நீங்க குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு எழுதிருப்பீங்க. இப்போ இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த செகண்ட் மிட் டெர்ம்க்கு வந்துடும். அதே போல சாப்டர் 4ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.24ல இருந்து 4.34 வரைக்கும், எக்ஸசைஸ்ல 4.4 மட்டும். அடுத்து சாப்டர் 6 வந்து நீங்க 6.1 வரைக்கும் எழுதிருப்பீங்க. அப்ப 6.2, 6.3, 6.4 எக்ஸசைஸ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 6.18ல இருந்து 6.33 வரைக்கும் இருக்கும். இது போக சாப்டர் 7 ஃபுல்லு. சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கான போர்ஷன். இதுதான் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுபடி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ.